இன்டர்ஸ்டெல்லர் மூவில வர்ற மாதிரியே வெறும் தண்ணியாலே கவர் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை வந்துட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளானட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ பிளானட்ஸ் டாய் 1452b. இந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் முழுக்க எந்த ஒரு இடத்துலையுமே நிலப்பரப்பே கிடையாது. ஃபுல்லாக கடலால் மட்டுமே வந்துட்டு சூழப்பட்டிருக்குது. ஒருவேளை ஃபியூச்சரில் பூமியில் தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானெட்டை போய் தண்ணி இட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். பூமியிலிருந்து அந்த பிளானட்டுக்கு 946 ட்ரில்லியன் 73 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்தையும் நம்ம கடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா பெர் ஹவருக்கு வந்துட்டு 7 lakh கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போக முடியும். சரி, தண்ணி எட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்புனா கூட நம்மளோட ஒரு 1500 ஜென்ரேஷன் கழிச்சு தான் அங்கே போயிட்டு ரீச்சே ஆவாங்க. அந்த பிளானட்டில் அப்போ தான் லேண்டே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு 1500 ஜென்ரேஷன் கழிச்சு இங்கே வந்துட்டு லேண்ட் ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பிளானட் வந்துட்டு பூமியிலேருந்து 100 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்குது. இந்த பிளானட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம இப்போ கிளம்புனா கூட இவ்வளோ நாள் ஆகும் போய் சேர முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இதில் ரிசர்ச் வந்துட்டு அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே வந்துட்டு ஒரு பயோ சிக்னேச்சர் கிடைச்சிடாதா, இல்லை ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தீவிரமாக வந்துட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் அண்டு இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணால் கூட நம்மளால் வந்துட்டு அந்த பிளானட்டை சுற்றி நடக்கிற ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் அதோட சர்ஃபேஸில் வாட்டர் தவிர்த்து இன்னும் என்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் வந்துட்டு ஒரு பிளான்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பூமிக்கு எப்படி சூரியன் இருக்குதோ நிலவு இருக்குதோ அதே மாதிரி அந்த பிளானட்டுக்கும் ரெட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் மாதிரியே ஆனால் சூரியனை விட கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் கூலராகவும் இருக்கிற ஒரு கிரகம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரெட் டுவார்ஃப்ல வந்துட்டு சைஸில் வந்துட்டு சின்னதாகவும் கொஞ்சம் கூலாகவும் இருக்கிறதுனால தான் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு லிக்யூட் மாலிக்யூல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானட்டை பற்றி இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணால் ஒரு பிளானட் எப்படி வந்துட்டு உருவாகுது அண்ட் எப்படி வந்துட்டு அதில் ஒரு பயோ ஆக்டிவிட்டி வந்துட்டு நடக்குது அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இதை பற்றின ரிசர்ச் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை தான் எப்படியாவது ஒரு விதத்தில் மனுஷங்களை மாதிரியே இன்னொரு உயிரினமாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு உயிரினம் இப்போ இங்கே மீன் இருக்கிற மாதிரி அங்கே ஏதோ ஒரு தவளையோ ஏதோ ஒரு பாம்போ வந்துட்டு வேற ஒரு பிளானட்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் வந்துட்டு இங்கே ஒரு உயிரினம் இல்லை, இன்னும் வேற கிரகத்தில் வந்துட்டு வேற உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்துட்டு மைண்டில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே தின செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.